முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதால் டாஸ்மாகிற்கு எதிரான அமலாக்கத்துறையின் நடவடிக்கையில் மாற்றம் ஏற்படும் என்று எடப்பாடி பழனிசாமி நினைத்தால் ஈடியை மத்திய அரசு அரசியலுக்கு பயன்படுத்துகிறது என்பதை ஒப்புக்கொள்கிறாரா என்று பத்திரிகையாளர் பிரியன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதுகுறித்து 5 நிமிட பேட்டியில் அவர் பேசியிருக்கும் கருத்துக்களை பார்க்கலாம். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடந்த 3 ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்த நிலையில் இந்த ஆண்டு மட்டும் போனது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பல ஆயிரம் கோடியை கையோட வாங்கிட்டு வந்த அளவுக்கு பில்டப் கொடுக்குறீங்க அப்படின்னு கடுமையை விமர்சனம் பண்ணியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது போன 2 வருஷம் போல இந்த வருஷம் போனார் அப்படின்ற அந்த கேள்வி இருக்கு இல்லையா, அதுவே ஒரு சரியான ஒரு கேள்வியாக நான் பார்க்கல. ஏன்னா போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஜப்பான் இங்கே போயிருந்தாரு சொன்னாங்க. போன வருஷம் இந்தியா கூட்டணி கட்சிகள் முழுக்க புறக்கணிச்சாங்க. அதனால் இவரும் புறக்கணிச்சார். தமிழ்நாடுன்ற பேரே பட்ஜெட்டில் இல்லை ஆக்சுவலாக, அதனால் புறக்கணிச்சாங்க. இந்த வருஷம் போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு நடுவில் சில வித்தியாசங்கள்லாம் இருக்குது. என்னென்னா பார்த்திங்கன்னா சில முக்கியமான பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஏன்னா கல்வி சம்மந்தப்பட்ட நிதி வரல, மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு அந்த நிதி வரல, வெள்ள நிவாரண நிதி வரல, மெட்ரோ ஸ்கீமுக்கான நிதி வரல. ஸோ இந்த பல பிரச்சனைகள் நம்ம கல்வி நிதிக்காக கேஸ் சுப்ரீம் கோர்ட் வரையும் போயிருக்காங்க தமிழக அரசு. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது, நிதி ஆயோக்கில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் அந்த ஃபாரத்தை பயன்படுத்துறதுக்காக போயிருக்காரு. அது சம்மந்தம். அது தவிர பிரைம் மினிஸ்டர் தனியாக பார்த்து இந்த விஷயங்கள்லாம் துரிதப்படுத்தி நிதியை கொடுங்கன்னு சொல்கிறதுக்காக போயிருக்காரு. ஆக்சுவலாக இந்த வருஷம் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது போகாத இருக்கிறதா சரியாக வராது. போனது சரியான ஒரு அணுகுமுறை. ஆனால் போனதை நிதி ஆயோக் நினச்சா உடனே கையோட நிதியெலாம் கொடுக்க முடியாது. ஆக்சுவலாக நிதி ஆயோக்ன்றது ஒரு பாலிசி ஃப்ரேம் பண்ணுற ஒரு பாடி. அது ஆக்சுவலாக முந்தி மாதிரி திட்ட கமிஷன் மாதிரிலாம் கிடையாது. இது என்டையர்லி வேறு பர்பஸோடு அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. பாயிண்ட் என்னென்னா இதெல்லாம் எடுத்து சொன்னதன் மூலமாக அகில இந்திய அளவில் இந்த பிரச்சனைகளை கொண்டு போகிறது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பிரதமரோட கவனத்துக்கு நேரடியாக கொண்டு போகிறேன், எதிர்காலத்தில் அது நடக்காட்டி கூட நான் இவ்வளவு முயற்சிகள் எடுத்தேன்னு சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு சீஃப் மினிஸ்டர் கிடைக்குது இல்லையா, அதுக்காக அவர் போயிருக்கார். முதல்வருடைய இந்த பயணம் இவ்வளவு விவாதத்துக்கு மாறுவதற்கான முக்கிய காரணம் முதல்வர் நிதி ஆயோக் கூட்டத்தை அட்டன் பண்ணதான் காரணமா, இல்லை அங்கே பிரதமரை சந்திச்சது காரணமா நினைக்கிறீங்களா? இல்லை, அவர் அட்டன் பண்ணது கரெக்டு. அவர் தனியாக சந்தித்தது இந்த கோரிக்கைகள் சம்மந்தப்பட்ட மனுவை கொடுக்கறதுக்காக சந்திச்சிருக்கார். அது இப்போ இப்போ இருக்கிற அரசியல் சூழலில் மத்திய அரசு தமிழ்நாட்டை பார்க்குற பார்வை, அல்லது கவர்னர் மூலமாக கொடுக்குற குடைச்சல்கள், அல்லது நிதி கொடுக்காது இருக்கிற விஷயங்கள், பல விஷயங்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் மூலமாக செய்கிற நடவடிக்கைகள், இதெல்லாம் பார்க்கும்பொழுது திமுக எலெக்ஷன் வரதுனால திமுக கவர்மெண்ட்டுக்கு இதில் சில சங்கடங்களை உண்டாக்குறதுக்கான ஒரு அரசியல் ரீதியாக முயற்சியில் அவங்க ஈடுபட்டுருக்கு தெரியுது. அதனால் இந்த சூழலில் இவர் போய் பிரைம் மினிஸ்டரை பார்த்து தனியாக மனு கொடுக்குறதுனாலையும் பெரிய அளவுக்கு ஒரு சேஞ்ச் வந்துடாது, ஒரு மனமாற்றம் மத்திய அரசில் வராது அப்படின்றதான் என்னுடைய கருத்து. நிதி ஆயோக் ஃபாரத்தில் நீங்கள் போராட வேண்டியிருக்கு, வழக்கு போட்டு நாங்கள் ஃபண்ட்ஸ் வாங்க வேண்டிய லெவலுக்கு தள்ளப்படுறோம் அப்படின்ற விஷயத்தில் அவர் குறிப்பிட்டார். ஆக்சுவலாக கல்விக்கான நிதி கிடைக்கல, புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொண்டதுனால இப்படி பண்ணுறது சரியில்லை, எல்லாமே பேசிட்டார். அதனால் மறுபடியும் அங்கே இந்த விஷயத்தை சொல்லி இது பிரைம் மினிஸ்டருக்கு தெரியாதே நடக்குது. ஆனால் அடிப்படையில் என்ன விஷயம்னா, ஒரு சீஃப் மினிஸ்டராக இந்த விஷயங்களை அவர் கவனத்துக்கு நான் கொண்டு போகிறேன், நான் முயற்சி பண்ணுறேன், என் பங்குக்கு நான் தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக இதை நான் முயற்சி பண்ணுறேன்னு காமிக்க வேண்டிய நெசசிட்டி அவருக்கு இருக்குது. அதை அவர் ஒழுங்காக பண்ணியிருக்கார். அதை இவர் ஏதோ டாஸ்மாக் ரைடோடு முடிச்சு போடுறாரு. அதாவது இபிஎஸ் ஒரு கேள்விக்கு தெளிவாக பதில் சொல்லணும். அதாவது டெல்லிக்கு போயிட்டு சீஃப் மினிஸ்டர் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிறனாலையோ, இல்லை தனியாக பிரைம் மினிஸ்டர் பார்க்குறதுனாலையோ, என்ஃபோர்ஸ்மெண்ட் டிடி தன்னுடைய டாஸ்மாக் பற்றின நடவடிக்கைகள், அது ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் தடை போட்டிருக்காங்க, இருந்தாலும் எதிர்காலத்தில் அதோட டாஸ்மாக் பற்றின நடவடிக்கைகளை நிறுத்திடும்னு இபிஎஸ் நினைச்சார்னா அப்போ அவர் ஒரு விஷயத்தை தெளிவாக ஒப்புக்கொள்ள வேண்டும். ஈடியை மத்திய அரசு அரசியலுக்கு பயன்படுத்துகிறது என்பதை அவர் தெளிவாக சொல்ல வேண்டும். இல்லை அப்படி தான் சொல்கிறாரா, அதை உறுதிப்படுத்துங்க. அட்லீஸ்ட் ஒரு மாநில முதல்வர் நாட்டினுடைய பிரதமரை சந்திக்கிறதே இவ்வளவு பெரிய அரசியல் சர்ச்சையா மாறுங்கிற பட்சத்தில் பாஜக மீதான எதிர்ப்பு தான் இங்கே தமிழ்நாட்டு அரசியலில் இன்னும் ஒரு மையப்புள்ளியாகவே இருந்துட்டு இருக்கா? கண்டிப்பாக. ஏன்னா பாஜக தமிழ்நாட்டுக்கு செய்கிற பல விஷயங்கள் இருக்குல்ல, நிதி கொடுக்காது இருக்கிறது, மொழியை திணிக்கிறது போன்ற பல விஷயங்கள், கவர்னர் மூலமாக குடைச்சல் கொடுக்கறது போன்ற பல விஷயங்கள் இருக்கிறதுனால இங்கே பாஜக எதிர்ப்பு அரசியல்னு ஒன்று இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, அதிமுக என்கிற கட்சி சரியான எதிர்கட்சி ரோலை சில ஆண்டுகள் பண்ணலை சரியாக. அதோட பிளவுக்கு அப்புறம் 17க்கு அப்புறம் அது 21க்கு அப்புறம் அது பாஜகவோட கூட்டணியில் இருந்தது. அதனால் எதிர்ப்பு அரசியலை சரியாக பண்ணலை. அப்போது அந்த பாஜக தமிழ்நாட்டுக்கு செய்த அந்த அநீதிகள் இருக்குல்ல, அந்த விஷயங்களை சரியாக எடுத்துகிட்டு போனது இந்தியா கூட்டணி. அவர்கள் மோடியை அகில இந்திய அளவில் மோடி எதிர்க்கிற ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ லோக்கலில் பாஜக தமிழ்நாட்டில் கால் பதிக்கக்கூடாதுன்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க பாஜக எதிர்ப்பு ரோல் எடுத்திருக்காங்க.
பாஜக எதிர்ப்பு வங்கின்றது இங்கே வெறும் மைனாரிட்டி ஓட்டு மட்டுமே கிடையாது. பாஜகவுடைய கொள்கை செயல்பாடுகள் பிடிக்காத ஒரு பெரிய ஓட்டு வங்கி இங்கே இருக்குது. அது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து திமுகவுக்கு போகிற வாக்கு வங்கி. அதில் வந்து ஒரு ஓட்டையை போடணும், அப்படியே ஒரு பிளவை உண்டாக்கணுன்றது தான் இவங்க இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அரசியலுக்கு பயன்படுத்துகிறாங்க. எடப்பாடி அவர்களோ அல்லது விஜய் அவர்களோ அரசியலுக்கு வந்து இந்த விஷயங்கள், இந்த விசிட்டை கூட ஒரு அரசியலுக்கு பயன்படுத்துகிறோம், டெல்லி விசிட்டை கூட அரசியலுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன்.